வினா எண் 18 மாண்புமிகு உறுப்பினர் ஜே கருணாநிதி மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் அவர்கள். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வடபழனி அழகிரி நகர் 5வது தெருவிலே தனியார் கட்டடத்தின் முதல் மாடியில் இயங்கி வந்த மத்திய சென்னை பதிவு மாவட்டம் கோடம்பாக்கம் சார்பதிவு அலுவலகம் மாற்றுத்திறனாளிகள் வசதிக்காக அவர்கள் எளிதில் வந்து செல்வதற்கு ஏதுவாக சார்பதிவு அலுவலகங்கள் இருக்க வேண்டும் என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி தற்போது ஜவஹர்லால் நேரு சாலை 100 அடி ரோட்டில் உள்ள தனியார் வாடகை கட்டடத்தில் தரைதளத்தில் இயங்கி வருகிறது. கோடம்பாக்கம் சார்பதிவு அலுவலகத்திற்கு சொந்த கட்டடம் கட்டுவதற்கு உரிய நிலத்தை தேர்வு செய்யும்படி எழும்பூர் மற்றும் அமைந்துக்கரை வட்டாட்சியர் ஆகியோரால் நடைபெற்று வருகிறது. நிலம் தேர்வு செய்யப்பட்ட பின் சொந்த கட்டடம் கட்டுவதற்கு குறித்து பரிசீலிக்கப்படும் என்பதனை மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜே கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வடபழனி அழகிரி நகர் தெருவில் அமைந்துள்ள 5வது தெருவில் அமைந்துள்ள சற்பதிவு அலுவலகம் இப்போது இடம் மாற்றப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதே இடத்தில் அரசு அலுவலகத்திற்கு கட்டடம் கட்ட அரசு ஆவணம் செய்யுமா என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கோடம்பாக்கம் சார்பதிவு அலுவலக எல்கைக்கு உட்பட்ட பகுதியில் சுமார் 96x90 அடியில 8640 சதுரடி பரப்பு கொண்ட ஒரு இடத்தினை தேர்வு கண்டறிந்து தேர்வு செய்து கொடுத்தால் உடனடியாக புதிய கட்டடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கருணாநிதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எனது தியாகராயன தொகுதியை சார்ந்த வடபழனி, மேற்கு மாம்பலம், அசோக் நகர் ஆகிய பகுதிகளுக்கு உள்ளடங்கிய அந்த சற்பதிவு அலுவலகம் KK நகர் பகுதியில் இருந்தது. அது இப்பொழுது அந்த பத்திரப்பதிவு அலுவலகம் மாற்றப்பட்டு முகப்பேர் பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதி வாழ் மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். இங்கிருந்து முகப்பேருக்கு சென்று வர மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து தொகுதிக்குள்ளேயே ஒரு சார்பதிவு அலுவலகம் கொண்டு வரப்படுமா என மாண்புமிகு அமைச்சர்களை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இடம் இல்லாத பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய கட்டடத்திற்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. இடம் இருக்கும் பட்சத்தில் அது பற்றி ஆய்வு செய்யப்படும்.